வெல்கம் டு கோலிவுட் மெயில். இன்று நெட்ஃப்ளிக்ஸில் வெளியே இருக்கும் ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட் வெப்சீரிஸ் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா? வாங்க ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னா, இந்த சீரீஸில் ஹீரோ ஒரு சாதாரண பேங்க் மேனேஜராக வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் அவரோட கடந்த காலம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு நாள் அவரோட மக கடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர் மீண்டும் பழைய ஏஜென்ட் வாழ்க்கைக்கு திரும்புகிறாரா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் மொத்த கதையே. வெப்சீரிஸோட பாசிட்டிவ். முதல்ல ஹீரோவோட நடிப்பு செமையாக இருக்குது. அமைதியான அப்பாவிலிருந்து ஆக்ஷன் ஏஜெண்டாக மாறுறது ரொம்ப மாசாக இருக்குது. ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே வேகமாக இருக்குது. தேவையில்லாத லாஜிக் மிரர்கள் அதிகமாக இல்லை. முதல் எபிசோடு முடிஞ்சதும் அடுத்த எபிசோட் உடனே பார்க்கணுன்னு தோணும். நெகட்டிவ், கதை புதுசு இல்லை. இதே மாதிரி கதைகளை ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம். முதல் எபிசோடு ஆரம்பம் கொஞ்சம் மெதுவாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வேகம் எடுக்குது நல்லா. மொத்தத்தில் சொல்லணும்னா ஆக்ஷன் சீரீஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த வெப் சீரிஸுக்கு 4.5 out of 5. மீண்டும் வேறு படத்தோட மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.